புதுசா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த லீவ் எல்லாம் முடிஞ்சு மறுபடியும் வேலைக்கு போறாங்க, தனியா வேற இருக்காங்க, தனி குடுத்தனம் வேற இருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்குள்ள இருக்கிற எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்கும்? எஸ்பெஷலி ஃபார் ஃபீமேல்ஸ், தான் செய்யக்கூடிய வேலையில கணவனுக்கும் கொஞ்சம் பங்கு இருக்கணும். விச் மீன்ஸ் இருக்கிற ஹவுஸ் சோர்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணி பண்ணணும். ஏன்னா இவங்களும் வேலைக்கு போறாங்க, அப்போ எல்லாத்தையும் முடிச்சுட்டு இவங்களால போக முடியுமா அப்படின்னு நினைச்சு அவரும் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க. அங்கதான் சில பேர் மாட்டிப்பாங்க. நம்ம ஆளுங்க வந்து ஒன்றும் பண்ணி பழக்கம் இருக்காது, ஸோ பண்ண மாட்டாங்க. அப்போ அவருக்கு மட்டும் இல்லை, அவங்க அம்மாவுக்கும் சேர்த்து திட்டு விழும். சரியா? இதை அவாய்ட் பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க பழகிக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து நம்ம 2 பேரும் வேலைக்கு போகிற மாதிரி 2 பேரும் வீட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கும். அண்ட் ஃபீமேல்ஸ், நீங்கள் ஹிண்ட் கொடுத்தா அவங்களுக்கு புரியாது. நம்ம அவரே தெரிஞ்சு நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அவரே தெரிஞ்சு செய்யணும்னு எல்லாம் எதிர்பார்க்காதீங்க. தயவு செஞ்சு முதல்ல ஒரு 3 months சொல்லி கொடுத்துருங்க. இது எனக்கு பண்ணி கொடுங்க, நீங்கள் இது பண்ணுங்க, நான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ முதல் சண்டை இந்த இடத்துல இருந்து தான் நிறைய ஆரம்பிக்கும். நான் ரீசெண்டாக இதுதான் நிறைய கேள்விப்படுறேன். அதனால பாவம் அவங்களுக்கு முதல்ல நீங்கள் சொல்லி கொடுங்க. சரிங்களா? ஒரு 3 months to 6 months ப்ரொபேஷன் பீரியட் மாதிரி. அதுக்கப்புறம் அவங்களே சமத்தா கற்றுக்குவாங்க. என்ன தேவையில்லாமல் சண்டை போட்டுட்டு கண்ணை கசக்கிட்டு நிற்காதீங்க. அண்ட் ஃபோனை போட்டு வீட்டில் முதல்ல அப்டேட் பண்ணாமல் இருங்க. சரிங்களா? டேக் கேர்.